சிபிஐக்கு எப்படி மாத்தலாம்? சிபிஐக்கு போறதுக்கு காரணமே நீ தான் ராஸ்கல். நான் சொல்லுவேன், நான் நிஜமா சொல்றேன், சிபிஐக்கு போக காரணம் யாரு அப்படின்னா விஜய் கிடையாது. 41 பேர் எப்படி ஒரே நாள் 40-30 பேர் நீங்க ஒரே நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. அங்க டாக்டர்ஸ் இருந்தாங்க, அவரு கேட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல எத்தனை டேபிள் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு பப்பேட்டாய். அதெல்லாம் விடுங்க, தடயவியல் நிபுணர்கள் அங்க வந்திருக்க மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்றோம். அவர் இறந்தது எதனால, அவருடைய காரண காரியங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். இப்போ தடயவியல் காரணங்கள் எத்தனை பேர் தடயவியல படிச்ச மருத்துவர் அங்க இருந்தாங்க, அதுக்கு பப்பேட்டாய். ஏன்டா இவ்வளவு சந்தேகத்தை வச்சுக்கிட்டு 4 மணிக்கு எல்லா பேரும் எரிக்க சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு எல்லாத்தையும் முடிச்சிருக்கீங்களே, இவ்வளவு வேலையும் பாத்துருக்கீங்க. அதாவது நீங்க வேக வேகமா பண்றோம்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லா குழப்பத்தையும் பண்ணி பதட்டம் அடைஞ்சிருக்கீங்க. இவ்வளவு வேலைகளை பார்த்து நீதிமன்றத்தில் போய் இவ்வளவு சேட்டை பண்ணீங்கன்னா உச்ச நீதிமன்றம் சும்மாவா இருக்கும்? உச்ச நீதிமன்றம் நீங்க சிபிஐக்கு மாத்திரம் முழுக்க காரணமே திமுக அரசாங்கம் தான். திமுக அரசாங்கம் வெக்கமே இல்லாம இதுல அரசியல் பண்ற என்னென்ன பண்ணணுமோ அத்தனை தகுதி தத்தமும் பித்தாரம் பண்ணுச்சு. அது நேரம் இங்க போனதுமே இவ்வளவு இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. சிபிஐக்கு மாத்திரம் காரணமே 41 பேர் வந்துட்டாங்க. இதை வச்சு என்னென்ன பண்ணணுமோ விஜய் அத்தனை பண்ணணும் அப்படின்னு ஒரு பதட்டத்துல ஆசையில குதிச்சு அதை அரசியல் பண்ண நினைச்சாங்க பாருங்க. அதுலதான் நீ போய் மாட்டினது. இப்படி வாங்கிட்டு போனாலே தெரியல, கேட்டாங்க கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு எங்க உட்காந்து பேசியிருக்காரு? ஒரு இனோவா கார்ல உட்காந்து பேசியிருக்காரு. இனோவா கார்ல யார் கூட்டி வந்தா ஆரம்பிச்சாங்க சிபிஐ. இந்த எளிய மக்கள் தாங்க மாட்டாங்க, உண்மையை கொட்டிடுவான்னு வச்சுக்கோங்க. அது எந்த பக்கத்துல இருந்து அழுத்தம் வருது, யார் செல்வராஜ் அழுத்தம் கொடுக்குறா, லோக்கல் உட்காந்து எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருக்கான், இது பின்னாடி ஏதாவது அரசியல் கட்சிகள் இருக்கான்னு அதுவும் சேர்ந்து வந்துடும். எனவே இவர் ஆரம்பத்துல இருந்து இந்த நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்துல கரூர் விவகாரத்துல எப்படியான அணுகுமுறை வச்சிருக்காங்கன்னா, இதுல நீதி கிடைக்கும். சரி, எப்படியா நீதிங்க? விஜய் தாங்க குற்றவாளி. இந்த பாருங்க, 2 பக்கமான குற்றங்கள் ஏறப்படி எல்லா அப்படியும் கேள்வி எழுப்ப முடியும். அரசு தரப்புலையும் கேள்வி எழுப்ப முடியும், விஜய் தரப்புலையும் கேள்வி எழுப்ப முடியும். அது என்ன அரசு தரப்பு ஒட்டுமொத்தமா மறைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்து இந்த செயல்பாடு வச்சிருக்கு. அதாவது திமுக மீது வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுக்கு நீங்க எதுக்கு குதிச்சு வந்து உருள்றீங்க?